நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. செட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரே வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுதுகிற வேலை. நான் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் உட்காரும்போது என்னோட ப்ரொஃபஸர் வந்து போர்டில் ஒன்று எழுதி போட்டார். என்னென்னா எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனால் கூட. அண்ட் வந்து கேடி ஃபில்ம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த ஒரு ஃபில்ம் அண்ட் வந்து 10 அவார்ட்ஸ்க்கு மேலே நிறைய வாங்கியிருக்கு. பட் ஒரு டைரக்டரோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் படத்தை வச்சு தான். நார்மலாக சொல்லுவாங்கல்ல எங்கள் அப்பா விட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாகவே எங்கள் அப்பா விட்டு சொத்தை வச்சு தான் எடுத்த படம் அது. நான் வெளியே ப்ரொடியூசர்கிட்டலாம் போகல. மை ஹஸ்பண்ட் இஸ் அன் எடிட்டர். ஓகே, அவர் தான் வல்லமை தாரையும் எடிட் பண்ணார். ஸோ ஹி வாஸ் ஆல்ரெடி அவேர். இப்போ எல்லாமே ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டீங்க அப்படிதான் இல்லையா? நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு எடிட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்னென்னா நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தலைக்குத்து. சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸ் ஆர் யூனிவர்சல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜஸை விட இமோஷன் உங்கள் படத்தில் மீட்டரில் இருந்துருச்சுன்னா. ஜிவிஎம் சார் கூட வந்துட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஈவன் இன் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்னாலே வந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஏன் செட்டில் அது நான் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கான்வர்சேஷனில் நம்ம மீட் பண்ணுறது. அண்ட் வந்து ஒரு டைரக்டராக உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு இப்போ? நல்லா போயிட்டுருக்குங்க. ஐ திங்க் சொல்லுவாங்க தெரியுமா, இஃப் யூ ரியலி லைக் வாட் யூ டூ, இஃப் யூ லவ் யுவர் ஜாப், தென் யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் எனி டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி ட்ரூ இன் மை கேஸ். செட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரே வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுதுகிற வேலை. ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் கூட நல்லா ஐ என்ஜாய். பட் இந்த உட்காந்து கதை எழுதணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கிற ஒரு ஃபேஸ். பட் அது எழுதினா தான் வந்து ஷூட்டிங் போக முடியும். ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் குட். கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி ஒர்க். நைஸ். இந்த லைலா மேம்க்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே மேம், கண்ணை சுருக்கி தான் சிரிப்பாங்க ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பேசும்போதே உங்கள் கண் ரொம்ப சின்னதாகிட்டு மாதிரி இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும். இப்போ உங்க ஹேர் ஸ்டைல் அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். அண்ட் வந்து நம்ம கொஞ்சம் பேக்ல இருந்து அப்படியே ஒரு போலாம். அண்ட் வந்து நீங்க ஃபிளாஷ்பேக் கட் பண்ணுங்க. ஆமா, ஃபிளாஷ்பேக்ல போறோம் நம்ம. ஓகே. அண்ட் வந்து கேடி ஃபில்ம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த ஒரு ஃபில்ம். அண்ட் வந்து 10 அவார்ட்ஸ்க்கு மேலே நிறைய வாங்கியிருக்கு. சின்ன பையன் அவனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர்ங்கிற ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ஃபில்ம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் மேம்? See, I think 2008 தான் என்னோட முதல் படம், வல்லமை தாராயோங்கிற என்னோட முதல் படம். அண்ட் I was 23 when I made the film. அப்போ தான் அமெரிக்காவில் போய் என்னோட டைரெக்ஷன் படிப்பு படிச்சுட்டு ஐ கேம் டு இந்தியா. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அங்கேயே படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இல்லை, பட் வளர்ந்தது எல்லாமே தமிழ் படங்களை பார்த்து தான், இந்தியன் படங்கள் பார்த்து தான். அப்படிங்கும்போது ஐ வாண்டட் டு ஆல்வேஸ் கம் பேக் ஹியர். ஸோ ஐ ஹேட் பீன் டூயிங் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 9 years when by the time KD happened. And KD நடந்தது வந்து ஒரு 3 years கேப்க்கு அப்புறம் நடந்துச்சு. 3 வார்த்தைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் வந்து பைலிங்குவலாக பண்ணோம். 3 முக்கலு చెప్పాలంటే தெலுங்குல, தமிழில் 3 வார்த்தை. அது பண்ணி முடிச்சு ரிலீஸ் ஆகி ஒரு 3.5 years கேப்க்கு அப்புறம் கேடி எழுத ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ திங்க் an important element வந்து டைரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லா யூனிட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் ஒரு படத்தை வெளியே கொண்டு வராங்க. பட் ஒரு டைரக்டரோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் படத்தை வச்சு தான். இப்போ நீங்களே கேள்வி கேட்கும்போது கேடியை பற்றி தான் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களே தவிர அதுக்கு முன்னாடி என்ன படங்கள், பிகாஸ் கேடி இஸ் த மோஸ்ட் பாப்புலர், ஹிட்டான படம் அதுதான், எனக்கு அக்ளைம் வாங்கி கொடுத்த படம் அதுதான். அப்படிங்கிறதுனால அதுதான் மக்கள் மனசில் நிற்கிது இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 yearsக்கு எழுதுறதுக்கே பயமாக இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த படம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த பயத்தை மீறி அந்த நமக்குள்ள அந்த ஒரு டேலண்ட் இன்னும் இருக்குது, டைரக்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சது தான் கேடி. அண்ட் கேடி இஸ்
is a magical film. I don't think அதே crew, அதே team, அதே actors, அதே director, அதே கதை திருப்பி இன்னைக்கு எடுத்தோம்னா கூட it will not be the same film. கண்டிப்பா. ஏன்னா அதுக்குன்னு என்னோட நம்பிக்கை அப்படின்னா ஒரு படத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் வந்து அதுக்கு யார் யார் தேவையோ, யார் யார் ரிலேஷன்ஷிப்பில் தேவையோ அவங்க எல்லாரையும் வந்து it will bring it together and then the film will happen. ஸோ அந்த வகையில் I think KD was the most magical thing that has happened to me in my life so far. அண்ட் வந்து ஜிவிஎம் சார் கூட வந்துட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஸோ பச்சைக்கிளி முத்துச்சரம்ங்கிற ஒரே ஒரு படம் தான் நான் ஒர்க் பண்ணேன். அஃப்கோர்ஸ் சைமல்டேனியஸாக அவர் வந்து வேட்டையாடு விளையாடோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் ரெண்டும் சைமல்டேனியஸாக we were working. நான் அமெரிக்காலேருந்து அப்போ தான் வந்திருந்தேன். ஐ ஹேட் இமெயில்டு, ஐ ரிமெம்பர் கௌதம் சார், இந்த மாதிரி நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஐம் லுக்கிங் ஃபார் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ ரெஸ்பாண்டட் அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். பச்சைக்கிளி முத்துச்சரம் ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் த செகண்ட் ஸ்கெடியூல். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஈவன் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்னாலே வந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு என் செட்டில் அதை நான் நிறைய மாற்றிருக்கேன். பட் என்னோட ஏடிஸ் கிட்ட எப்போவுமே நான் கேட்குறது உண்டு, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எடிட்டிங்கில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரைட்டிங்கில் இருக்கும், அந்த மாதிரி அது கேட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள போடுறது உண்டு. பட் அஃப்கோர்ஸ் அவரோட இதில் காஸ்டியூம் தான் அவைலபிளாக மேபி இருந்ததாக இருக்கும். ஸோ ஐ காட் தட் பொசிஷன். ஐ ஒர்க் வெரி ப்ரீஃப்லி, ஐ திங்க் 3 months 6 months அவ்வளோதான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. அது நிறைய ஸ்கெடியூல் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் பொறுமை கிடையாது எனக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஸ்கெடியூல் திருப்பி ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஐ said I'm ready to write my film, I want to direct. And then that's how வல்லமை தாராயோ happened. அண்ட் வல்லமை தாராயோ வந்து உங்களுக்கு எப்படினாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு படம் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், நிறைய யோசிச்சிருப்போம், இது எப்படி போய் மக்களுக்கு சேரும், நிறைய ஒரு பின்னாடி ஒரு தாட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி அந்த படம் எப்படி ஹேப்பன் ஆச்சு? ஐ திங்க் நார்மலாக சொல்லுவாங்கல்ல, எங்கள் அப்பா விட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாகவே எங்கள் அப்பா விட்டு சொத்தை வச்சு தான் எடுத்த படம் அது. நான் வெளியே ப்ரொடியூசர்கிட்டலாம் போகல. என்னோட லாஜிக் என்னவா இருந்துச்சுன்னா, நான் மசாலா படமாக எடுக்கல. வல்லமை தாராயோ இஸ் அ ஃபேமிலி ட்ராமா, இஸ் அ டிவோர்ஸ் ட்ராமா. ஸோ அந்த மாதிரி 2-3 ஹீரோ கிட்ட நாங்கள் போய் பேச போன போதே அந்த ஹீரோஸ்லாம் அந்த டைமில் வந்து இல்லை நாங்கள் ஆக்ஷன் தான் பண்ணுவோம், நாங்கள் மசாலா ஃபிலிம் தான் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லும்போது, அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு மசாலா ஃபிலிம், நம்ம அதை விட வித்தியாசமாக எடுக்கிறோம். அப்படிங்கும்போது அதை இன்னொருத்தரோட பணத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது நியாயம் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அப்பா கிட்டே போய் பண்ணுங்க, எனக்கு ஐ எம் கான்ஃபிடென்ட் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா they were both very supportive. I think there was a lot of lesson to take away from that. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை மீறி நீங்கள் ஆக்சுவலாக செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஆக்டர்ஸோட பிஹேவியர்ஸ், க்ரூ பிஹேவ் பண்ணுற விதம், நம்ம அந்த ஸ்கிரிப்டில் எழுதின அந்த ஒரு சீனை வந்து how do you bring it to life அப்படிங்கிற நிறைய விஷயத்த ஆன் செட் நான் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 2-3 days வந்து எல்லோரும் வந்து பிகாஸ் ஐ வாஸ் only 23 அண்ட் இட் வாஸ் அ டிவோர்ஸ் ட்ராமா. 6 மாதம் முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற படம் டிவோர்ஸ் ட்ராமா. அது வீட்டில் யாரும் கேட்கலையா? கல்யாணம் ஆகி இவ்வளோ கொஞ்ச நாளில் வந்து டிவோர்ஸ் ரிலேட்டடாக படம் எடுக்கிறீங்க, யாரும் கேட்கலையா? இல்லை, நான் எழுதியிருந்த கதை ஐ திங்க் அப்பா அம்மா தே ஆல்வேஸ் லைக் இட். நான் எழுதியிருந்த கதை. பட் ஆல்சோ விசு சார் தான் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காட் ஃபாதராக இருந்து, அப்பாவோட நண்பர் அவர். ஸோ அவர் கிரேசி மோகன் சார்லாம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் விசு சார் வந்து நான் இருக்கேன் அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து, இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதாவது ஒரு 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 somebody like him, somebody as experienced as him இருக்காங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் we came. ஸோ அவரும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார், அவரோட ஃபீட்பேக் கொடுத்தாரு, we incorporated it. So it was all of that. இன்லாஸ் வந்து கதை என்னன்னு உங்களுக்கு அப்போ தெரியாது, படம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கதை தெரியும். பட் மை ஹஸ்பண்ட் இஸ் an editor. ஓகே. அவர் தான் வல்லமை தாராயும் எடிட் பண்ணாரு. ஸோ he was already aware. இப்போ எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே வச்சு முடிச்சிட்டீங்க அவ்வளோதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். பட் செட்டில் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க யூனிட் வந்து ராஜராஜன் சார்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபி. ஸோ செட்டில் வந்து க்ரூவே ஒரு மாதிரி ஒரு 22 வயசு பொண்ணு டைரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வந்து there was only பிரியா.
அண்ட் ஐ திங்க் அனிதா உதீப் வாஸ் தேர். இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் சுஹாசினி மேம், ரேவதி மேம்லாம் முன்னாடியே இருந்தாங்க. பட் நான் வந்த டைம்ல எனக்கு பியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. So it was very new for them to see a woman direct. I think that was a large challenge. But அவங்க என்னன்னா ஒரு 2 daysக்கு அப்புறம் I saw the change in the crew. First 2 days நம்ம என்ன சொன்னாலும் இந்த ஷாட் வேணாம் மேம், இப்படி வைக்கலாம், அந்த ஷாட் வேணாம் மேம், இப்படி லைட் பண்ண வேணாம், இப்படி வேணாம், இப்படின்னு சொல்ற நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த செகண்ட் டே they were completely on board. ஏன்னா the level of preparation, ஏன்னா ஷார்ட்லிஸ்ட் பிரேக் டவுனாக இருக்கட்டும், எல்லாமே we had done and we had gone. So அதனால it helped. They also got the confidence that I knew what I was doing. So it was a lot of learning experience. There was a lot of stress because I think நம்ம ஃப்ரேமில் பார்க்குற சில நடிகர்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. their behaviors will be different. So handling that, knowing how to manage that. So I don't think நான் அப்போ அந்த படத்தில் கற்றுக்கிட்டது வந்து டைரக்ஷன், ஃபில்ம் ரிலேட்டட் மட்டும் இல்லை. I think we learned a lot, especially I learned a lot about people management. And so வல்லமை தாராவி will always be that special film. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே எங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஃபேமிலி ஃபிலிம் 100 தியேட்டர்ஸ், ஐ மீன் 100 டேஸ் மேல போயிருக்கு. தியேட்ரிக்கலாவும் ஓடிச்சு. அப்போ ஓடிடி கிடையாது. So it was just satellite and இது. So that went really well and lots of lessons to learn from that. சூப்பர் மேம். அண்ட் வந்து ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போது லீட் ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்கள வந்து எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது, நம்ம அவங்களை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அண்ட் அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம எப்படி அவங்களை எடுத்துகிட்டு போகிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பட் அட் தி சேம் டைம் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் எப்படி மேம் இருந்தது உங்களுக்கு? ஐ திங்க் வித் எவ்ரி ஃபில்ம் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டுமா. ஏன்னா வந்து ஆக்டர்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கன்வின்ஸ்டாக செட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், என்ன மாதிரி பேகேஜோடு அவங்க வராங்கங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேடியில் வந்து மூ ராமசாமி ஐயா வந்து நான் கேடி கதை சொன்ன போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கு ஒரு 2-3 கண்டிஷன் இருந்துச்சு. அவர் திருப்பி என்கிட்ட சொன்னது அவர் எம்ஜிஆர் ஃபேன், பெரிய எம்ஜிஆர் சார் ஃபேன், ஒரு வெறியன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சொல்லும்போது நான் எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கும்போது ஆன் ஸ்க்ரீன் நான் வந்து தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கேடியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்மு மட்டும் இல்லை, அவர் வந்து யூனோ ஹி வாஸ் டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். கேடிங்கிற கேரக்டர் ஃபாரின் சருக்கு கேட்பாரு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட நிறைய இடத்துல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவர் வந்து இல்லை, இட்ஸ் அகேன்ஸ்ட் மை பாலிசி, அதுவும் ஒரு பையன் அங்கே குட்டி பையன் அங்கே இருக்கான். நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து மூ ராமசாமி ஐயாவே யோசிக்கிறீங்க, கேடி கருப்புதுரையாக யோசிங்க, அவருக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசைங்கிற பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஒன்றும் இதை ப்ரொமோட் பண்ணலையே. இன்ஃபேக்ட் ஃப்ரேம்லேயே நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம்னா சீக்ரெட்டாக தான் அந்த பையனுக்கு எதிர்க்க அடிக்காமல் சீக்ரெட்டாக தான் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஸோ ஐ திங்க் வித் எவ்ரி ஆக்டர் இட்ஸ் டிஃப்ரெண்ட். I think what is really important is நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டரோட we need to have that understanding. This is the character, this is how we are going to take it and இதுதான் அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் அச்சீவ் தட், அந்த மாதிரி ட்ரஸ்ட்டை அச்சீவ் பண்ணாத இடத்துல என்ன கஷ்டப்பட்டிருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும். பட் ட்ரஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்ச இடத்துல அவுட்புட் எவ்வளோ நல்லா வந்திருக்குங்கிறதுக்கு கேடி இஸ் a great example. அண்ட் கேடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைக்கூத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயினாக வச்சு தான் அந்த படத்தை லீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து தலைக்கூத்தல்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? நான் படத்தை பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன் தலைக்கூத்தல்னு வந்து சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காங்க, கதிர் அண்ட் சமுத்திரகனி சார் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த படம் நான் பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து அஃப்கோர்ஸ் நான் இப்போ இந்த பாஸ்ட் 3 இயர்ஸாக கொஞ்சம் சென்னை பாம்பே வந்து ஷட்டில் அடிச்சுட்டு இருக்கேன் நிறையா. பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஐ பின் டூயிங் ஹிந்தி ஃபில்ம்ஸ், 2 ஹிந்தி படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபேக்ட் கேடியே வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்கோம் வித் அபிஷேக் பச்சன், ஹீ இஸ் ஆக்டிங் as the lead. அதே மாதிரி வந்து அங்கமல்லி டைரிஸ்னு ஒரு மலையாள படம் இருக்குது, அந்த மலையாள படத்தோட ஹிந்தி அடாப்டேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு கோவாவில். அதில் வந்து அர்ஜுன் தாஸ் நம்ம தமிழ் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவரை ஹிந்தியில் வந்து we have launched him. It's his first Hindi film. ஸோ அதனால் அவர் தான் மெயின். அதில் நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு எடிட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்னென்னா நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண போது நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணல படத்தை. அந்த வருஷம் நேஷ்னல் அவார்டில் பாரம்னு ஒரு படம் வந்து பிரியான்னு டைரக்டர், நாட் பிரியா நம்ம கண்ணனா முதல் பிரியா இல்லை, பிரியா கிருஷ்ணமூர்த்தி சம்திங், அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பாரம்னு சொல்லிட்டு. அது சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தலைக்குத்து. நாங்கள் எடிட்டில் இருக்கோம், எனக்கு வந்து உதறது ஒரு மாதிரி ஐயோ. பட் என்னென்னா
அதுக்கப்புறம் நான் இன்ஃபேக்ட் பிரியா கிட்ட கூட ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினேன், எனக்கு படத்தை காமிக்க முடியுமா, பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ தட் தேர் இஸ் நோ ஓவர்லேப் அப்படின்னு. பட் அவங்க அந்த டைமில் ஷி டிடன்ட் ஹேவ் அ ஸ்க்ரீனிங் ஆர் எனி திங். பட் ஃபெஸ்டிவல்க்கெலாம் நிறைய போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து somebody who had worked on that film and on my film, அவங்க சொன்னாங்க நோ யோர் ஃபில்ம் ரெண்டுமே வந்து சாக் அண்ட் சீஸ் மாதிரி, த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து மோர் டாக்குமெண்ட்ரி அண்ட் மோர் ரொம்ப சீரியஸான டோனில் எடுத்திருந்தாங்க, உங்களது வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபன் அந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ரிலீவ்ட். உயிர் போய் உயிர் வந்து சூப்பர் மேம். அண்ட் வந்து எல்லாருமே இப்போ நியூவாக வந்து தமிழில் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு அதர் லாங்குவேஜஸில் போய் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அட்லீஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஆல்ரவுண்டராக இருக்காங்க இல்லையா. பட் நீங்கள் வந்துட்டு ஹாலிவுட்டில் இருந்துட்டு அங்கே ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஹாலிவுட்டில் வந்து ஐ டென்ட் டூ அ ஃபில்ம். ஐ ஒர்க்ட் as an assistant director there, more like a production internனு சொல்லுவாங்க அங்கே. ஸோ ஐ ஒர்க்ட் இட்ஸ் மோர் லைக் an internship. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு, அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி, இன்ஜினியரிங் காலேஜ் போனால் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபிலிம் ஸ்கூலில் ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இந்தியா. அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா வெளிநாட்டில் வளர்ந்தா கூட அவங்க சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம், என்னைக்கா இருந்தாலும் இந்தியா மேரா பாரத் மகான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே யோசிக்க மனசு வரல. பட் த குட் திங் இஸ் ஐ பிலீவ் தட் சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸ் ஆர் யூனிவர்சல். அதாவது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் காமிக்கிறோமோ, அந்த ஜான்ரா வந்து ஆக்ஷன் படமாக இருக்கலாம், ஹாரர் படமாக இருக்கலாம், இல்லை ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கலாம், இல்லை ஈவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி சைஃபையாக கூட இருக்கலாம். பட் இமோஷன்ஸ் ஆர் யூனிவர்சல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜஸை விட இமோஷன் உங்கள் படத்தில் மீட்டரில் இருந்துருச்சுன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் வந்து புத்தம் புது காலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு தனி ஜானர். அண்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்லாம் போட்டு அவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா. மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் லிட்டரலி பப்ளிக்கில் கூட எல்லா டிராஃபிக் போலீஸும் அதே மாதிரி சேம் டான்ஸ் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். I think that was Gauri and TJ oda portions நினைக்கிறேன். Which was Balaji Mohan oda segment. அது என்னோட செக்மெண்ட் வந்து நதியா மேம் அண்ட் ஜோஜு ஜார்ஜ் சார் அவர் பண்ணியிருந்தாரு. அண்ட் தி ஐடியா வாஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, அப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியாது, பரவாயில்ல. ஸோ அது வந்து ரொம்ப இட்ஸ் காமன் வித் என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இட் இஸ் வெரி ரிலேட்டபிள். பட் கோவிட் டைத்தில் ஐ திங்க் வி ஆல் ரியலைஸ்ட் ஒன் திங், நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பேசிக்காமல் இருக்கும்போது எதனால் நமக்கு அது அவ்வளோ ஈஸியாக தெரியுது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, ஸோ பேசுகிறதுக்கு மற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. வேறஸ் கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு ரியாலிட்டி செக் வந்துச்சு. என்னென்னா வேறு யாருமே கிடையாது, யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஐசோலேட்டட் இன் தட் ஃபோர் வால்ஸ். ஃபோனில் வேணால் நீங்கள் பேசலாமே தவிர லைக் அ லாட் ஆஃப் பீப்புள் ஃபெல்ட் தட் லோன்லினஸ் டியூரிங் கோவிட். ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து அந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ் கப்புள் 10 வருஷமாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. இப்போ திடீர்னு கோவிடில் வந்து வேறு யார் கூடயுமே பேச முடியாது, வேறு யார் கூடயுமே வெளியே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது அவங்க எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஐடியா வாஸ் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த சைலன்ஸை I wanted to establish it in the story, which is why the film is a silent film. Okay. So there's no dialogue in the film except for last or one word coffee copy அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையை தவிர the entire 27-minute film has no dialogue. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புஷ்பக் is one of the best films. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் சரோட புஷ்பக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். கமல் சார் நடித்த படங்கள்லேயே ஒரு 2 hours வந்து டயலாகே இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஐ வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ட்ரை ஃபார் அபவுட் 30 minutes, which is why புத்தம் புது காலை இந்தியா that happened. அண்ட் வந்து நீங்கள் டெக்னிக்கல் சைடில் இருந்தப்போ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க, லைக் சினிமானா இப்படி தான் இருக்கும், டெக்னிக்கலாக இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆன் போர்டு நீங்கள் அதில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க மேம்? நான் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் உட்காரும்போது என்னோடய ப்ரொஃபஸர் வந்து போர்டில் ஒன்று எழுதி போட்டார். என்னென்னா எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெசன் வந்து என்னைக்காக இருந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா தட் இஸ் ஸோ ட்ரூ அபவுட் ஃபில்ம் மேக்கிங். நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு செட்டுக்கு போவீங்க, கரெக்டாக அன்றைக்கி வந்து அந்த லைட் வராது, இல்லை அந்த கேமரா வராது, இல்லை பவர் கட்டாக இருக்கும், இல்லை வந்து மழை பெய்யும். ஸோ யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி
prepared for a plan B. That is really important. So என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கிரிப்டில் என்ன வேணால் எழுதியிருக்கலாம், எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போக முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகணும். நான் அப்படி தான், தட்ஸ் ஹவ் ஐ பிளான். என்னென்னா அது ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், டிஓபியோட டிஸ்கஸ் பண்ணுற பிரேக் டவுன், ஷார்ட் பிரேக் டவுனாக இருக்கட்டும், இல்லை எடிட்டரோட எப்படி பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ நெவர் லீவ் எனி திங் டு ஆன் செட். ஓகே. ஸோ ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் ஐ கோ. ஏன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போதே ஒரு 10 விஷயம் தப்பாக வரும். நம்ம ப்ரிப்பேரே ஆகாமல் போனோம்னா தென் த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் லெசன் தட் ஹவ் டேக்கன் அவே, தட் என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனால் கூட செட்டில் வந்து திங்ஸ் வில் கோ ராங். பட் அதுக்காக நம்ம ப்ரிப்பேர்டாக போகாமல் இருக்கக்கூடாது. வி ஷுட் ஸ்டில் ஹேவ் தட் கிட்டி இன் இருக்கு, ஆனால் இல்லை அந்த மாதிரி தான். ஓகே மேம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.